பிரியமானவர்களே, இந்த நாளில் வேதாகமத்தில் உள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபை என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை முதல் செஷன்ல நாம் கேட்டறிய ஆண்டு நமக்கு உதவி செய்தார். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமான விதம், ஈசாக்குக்கு தேவன் தரிசனமான விதம், யாக்கோபுக்கு தரிசனமான விதம், அதைத் தொடர்ந்து மோசைக்கு தரிசனமான விதம், இன்னும் பழைய உடன்படிக்கையிலே அவர் தரிசனமான விதத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய பலிபீடம், பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய பலிகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே தேவன் தரிசனமாய் இருக்கிறார். பலிகள் இருக்கிற இடத்திலேயே தேவன் தரிசனமாய் இருக்கிறார். தேவனை தரிசித்த ஜனங்கள் பலிபீடத்தையும் கண்டார்கள், பலிகளையும் கண்டார்கள் என்கிற காட்சியெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கிதியோன் கர்த்தரை தரிசிக்கிறான், தூதனானவரை தரிசிக்கிறான், அங்கே பலிபீடம் காண்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எபனேசராய் தேவனை அனுபவிக்கிற இடத்திலே அங்கே எபனேசர் என்று சொல்லி தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற இடத்திலே நாம் பார்க்கும்போது அதுவும் பலிபீடம் மற்றும் பலிகளை தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இவ்விதமாய் பலிபீடம் எல்லாம் தரிசிக்கிற இடத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதல் செஷன்ல நாம் இவ்விதமாய் தியானித்தோம். அது என்ன? பலிபீடத்தில் தேவன் தரிசனமான எல்லா இடத்திலேயுமே குமாரனுடைய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இனுமாய் கூட மோசே என்று சொல்லி அவர் தரிசனமான காரியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவின் சிலுவையும் அந்த சிலுவை பற்றிய உபதேசத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிற குமாரனுடைய மரணத்தின் சாயல் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற அருமையான வெளிப்பாடுகளும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையை நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் தரிசனமான இடங்களிலே காணக்கூடும். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் கூட உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தரிசனமான விதத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர் தரிசனமான விதத்தை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கேதான் அவர் முதல் முறையாய் தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தினுடைய காரியம் என்ன அப்படி சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால் லூக்கா 1:11 வசனத்திலே பாருங்க, அங்கே ஒரு தரிசனம் காணப்பட்டது. கர்த்தருடைய தூதன் அங்கே சகரியாவுக்கு தரிசனமானான் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே பிரியமானவர்களே, இந்த தரிசனம் அப்படிங்கிறது எங்கேதான் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா நம்ம முதல் செஷன்ல கவனித்து விட்டோம். பலிபீடம் எங்கேயோ அங்கேதான் தரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் முதல் முறை தரிசனம் எங்க வெளிப்படுத்தப்படுது? எங்க தரிசனம் ஆகிறார்? எங்கே கர்த்தருடைய தூதன் தரிசனம் ஆகிறார்? தேவன் எப்பொழுது முதல் முறையா தரிசனத்தை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்த்தா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். புதிய ஏற்பாட்டில் முதல் தரிசனமா நம்ம இங்க பார்க்கிறோம், சகரியாவுக்கு தேவன் தரிசனமானார். தரிசனமான இடம் எந்த இடம் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, தூபம் காட்டுகிற இடத்திலே, தூபம் காட்டி கொண்டிருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் தரிசனமானார். பாருங்க, தூபம் காட்டுதல் அப்படின்னாலே எது குறிக்கு தெரியுமா? தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு. தூபம் காட்டுதல் அப்படின்னாலே தேவனோடு கூட உறவாடுகிற விளையேற பெற்ற அனுபவம். அது நான் கொஞ்சம் நேரத்தில் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா தூப வர்க்கத்தை குறித்த சத்தியங்கள் நமக்கு அறியணும். தூப கலசம், தூப வர்க்கம் போட்டு அதுல தூபம் காட்டி வருவார்கள். தூப பீடத்திலே தூப வர்க்கம் போட்டு அதிலே தூபத்தை எழுப்புகிறதுடைய சரியான அடையாளம் ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப அன்னைக்கு சகரியா தூபம் காட்டுகிற வேலையை வேதத்துல பார்ப்பீர்கள் என்றால் அது உண்மையாவே ஜெப வேலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா வேதத்துல தூபம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது விண்ணப்பத்துக்கு அடையாளம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 141வது சங்கீதம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். 141வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் விண்ணப்பம் தூபமாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாகவும் உம்மிடத்தில் சேர கடவுது சொல்லி அங்கே சேர்வதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது
வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்தவான்களோடும் கூட அங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் கூட தூப வர்க்கம் அங்கே கொடுக்கப்பட்டதாம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு என்று நம்ம அங்கே கவனிக்கிறோம். அப்போ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால், அப்ப பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் அப்படி சொன்னாலே தூப வர்க்கம் என்று அர்த்தம். அப்ப தூபம் காட்டினான்னு சொல்லி சகரியாவை நாம் பார்க்கிறோமே, அது உண்மையாகவே பரிசுத்தவானுடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இதே வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவானுடைய ஜெபங்களை வெளிப்படுத்துற இடத்துலதான் தூப வர்க்கம் வெளிப்படுத்தப்படுது. அப்போ தூப வர்க்கம், தூபம் காட்டுதல் எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா மறந்துடக்கூடாது, அது நம்முடைய ஜெப வாழ்க்கை. அதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற ஆழ்ந்த உறவு, ஆழ்ந்த ஐக்கியம் பற்றியது. அப்ப தரிசனம் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் ஏன் தரிசனத்தை காண்பிக்கிறார் தெரியுமா சகரியாவுக்கு? அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானகனை குறித்த வெளிப்பாடான வார்த்தைகளை அங்கே கர்த்தருடைய தூதன் மூலமாய் தேவன் சகரியாவுக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டா. அப்ப கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன், குமாரனுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். குமாரன் இந்த பூமியில வெளிப்பட வேண்டும். அது என்ன வழியை ஆயத்தப்படுத்த வர்றது? அவர் ரோடு போடுவாரா? அவர் வர்ற வழியில ஏதாவது முள்ளில் இருந்து அதை நவுட்டி விட்டு ரோட சீரமைச்சு கொடுக்கிற வழியா? இல்லை, அந்த அர்த்தம் அல்ல. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர்னா குமாரனை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்கு, குமாரனுடைய ஊழியத்திற்கு முன் அடையாளமா மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்நானத்தை, மனம் திரும்புதலை பிரசங்கித்த மனுஷனாய், ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தோம், பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு, பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை விளங்க காண்பிப்பதற்கு முன் நிழலாய் அவன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அந்த முன் நிழலா அவர் அந்த நிஜத்தை பிரதிபலிக்கக்கூடிய நிழலா வெளிப்படுத்தப்பட்டு வந்தான். அதுதான் அந்த கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காண்பிப்பது. இயேசு நடந்து வருகிறதை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே, மறுநாளிலே இயேசு தம்மிடத்தில் வருகிறதை கண்டவன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அது மாத்திரமல்ல, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு இடத்திலே இந்த யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டிருந்தான். அப்போ குமாரனை காண்பித்து கொடுக்கக்கூடிய, குமாரன் எப்படி காமிச்சு கொடுத்தார்? இதோ குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரா? இதோ மரித்தோரை உயிரோடு எழுப்ப போகிறவர் சொல்லி காமிச்சு கொடுத்த இல்லை. இதோ குருடருடைய கண்களை திறக்கிறவன் காமிச்சு கொடுத்தாரா? இல்லை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்துவின் மரணத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டிருந்தா. இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காகவே தேவன் சகரியாவுக்கு தரிசனமாகிறார். அதான் கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகி எதை குறித்து பேசுறாரு தெரியுமா? தேவ ஆட்டுக்குட்டியானவரை இந்த ஜனத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷன் உன் குடும்பத்திலிருந்து எழும்புவான் என்பதை வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுத்து. அப்ப தரிசனம் நம்மளை எதுக்குள்ள கொண்டு போகுது பார்த்தீங்களா? தேவன் காண்பிக்கிற தரிசனம். தேவன் நமக்கு ஒரு தரிசனம் தருகிறார். நீங்க பாருங்க, தூதனை பார்த்தேன், சகரியா தூதனை பார்த்தது மாதிரி நான் அந்த தூதனை பார்த்தேன், தூதன் வந்தாரு, நான் காபி குடிச்சிட்டு இருந்தேன், என் கூட வந்து சேர்ந்து காபி குடிச்சாரு. நீ எவ்வளவு ஒரு பொருட்டு பார்த்தீங்களா? வேத பொருட்டுகள். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அங்க கணவன் மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா? உண்மையிலே நான் போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்க ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது தாவீது எங்க வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே இப்படியே சொல்லி சொன்னாங்க. தலையில
ஒரு மாதிரி ஒரு கை ஒரு துணி மாதிரி கட்டியிருந்தாரு, ஒரு விதமான ஒரு தோளோட மாதிரி அணிந்திருந்தாரு, கையில ஒரு கிண்ணறமா ஒரு கிட்டார் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு. அப்படியே நாங்கள் தேவன்கிட்ட ஜோம் பண்ணும்போது அப்படியே வானத்திலிருந்து அப்படி இறங்கி வந்ததை நாங்கள் பார்த்துன்னு சொன்னாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், உண்மையிலேயே உங்கள் தாவீது படத்தை பார்த்துருப்பாங்க போல, அதுதான் கற்பனையில் வருது. அந்த தலையில் ஒரு மாதிரி கட்டிட்டு கையில் ஒரு கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி தாவீது படத்தில் பார்த்துருப்பாங்க போல நினச்சிக்கிட்டேன். தாவீது வந்து சொன்னாராம், என்னுடைய பாடல் அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, அது மட்டும் இல்லை, ஒரு முறை டிஜிஎஸ் அங்கிள் வந்தாங்க. நாங்கள் உபத்திரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ டிஜிஎஸ் அங்கிள் அப்படியே வந்து என்னுடைய ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை சொன்னாங்க. வரங்களா ஏதோ ஒரு பற்றி ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய ஆறுதல் வந்துன்னு சொல்லி, இயேசு வந்ததை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்புறம் ஒரு நாள் மோசே வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே நினைச்சிட்டேன், கிறுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், எல்லாத்தையும் கறக்க வேண்டியது இருக்குல்ல. அப்படியா வந்தாங்கன்னு அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு பரிசுத்தவானா சொல்ல மரித்து போனவங்களெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்க, ஏன் இன்னைக்கு காலையில் நாங்கள் போயிருக்கிறோம், இன்னைக்கு ஏன் இன்னைக்கு காலையில் மோசஸ் ராஜ்சேர் அவங்க அந்த அங்கிள் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டா, இது நான் அவங்களுடைய பாடல் அந்த கிருபை எங்களுக்கு தந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கோம், அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. டிவியில் அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆராய்ச்சிக்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அது லைவ் பார்த்துக்கங்க. நாங்கள் ஆராதிக்கும் போதே சைடில் ஒரு ஆராதனை சத்தம் கேட்கு. அப்புறம் தான் ஆண்டு சொன்னார், தெளிவாக கேட்டுச்சு, எங்களோடு சேர்ந்த தேவதூதர்களும் ஆராதிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம பரலோகத்தில் இடம் இல்லை பார்த்தீங்களா, அவங்களும் என்ன செஞ்சாங்க, இந்த டிவி ஷூட்டிங்கில் அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. எவ்வளவு துணிகரம் பார்த்தீங்களா. தூதர்களை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே ஏஞ்சல் டிவி ஓடி இருந்துச்சு. அப்பவுமே நினைச்சேன், இந்த குரூப் உருப்படாது அப்படின்னு சொல்லி. தப்பா நினைக்காதீங்க பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள அவ்வளவு லட்சணமான காரியங்கள் இதுதான். நான் சொல்றதே இது நடந்து ஒரு 10 வருஷம் முன்னால இருக்கும். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க, அவங்க நிலவரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஜெபத்துல ஏதாவது சொல்றது, இவங்களுடைய டீமுடைய நோக்கமே என்ன தெரியுமா, ஜெபத்துல ஒரு பேரை சொல்றது. லமா ரிமிகரா, ஒரு அசுத்த ஆவியினுடைய பேர் ஆண்டு எனக்கு காமிச்சார். மெகா தினிசி, சும்மா வாய்க்கு வந்தது. மரோ லிசி தரா, பேசி திரி கிரி தரா, எல்லாத்தையாவது ஒரு பேரை சொல்லி நானும் அந்த ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டு தெளிவாங்கிட்ட அந்த பேரை சொன்னாருன்னு சொல்லி. தேவ சமூகத்துல எவ்வளவு துணிகரம் பாருங்க, வாய்க்கு வந்ததை எடுத்து சொல்லி. இன்னைக்கும் பிரியமானவர்களே, தரிசனம் சொப்பனம் என்று சொல்லி நாம் வேற்றுமையான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பாருங்க, தூதனை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், தூதனை தரிசனத்திற்கு கொண்டு வருகிறார், தூதனை பார்க்கும்படி செய்கிறார். அப்ப அந்த ஜெப வேலை என்று சொல்லும்போது, தேவனோடு கூட உறவாடுகிற சமயத்துல ஒரு தேவதூதனை பார்க்கக்கூடிய காட்சி கிடைக்குதா? தேவன் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை சகரியாவுக்கு கொடுக்கிறாரா? எதுக்காக தெரியுமா? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய, கிறிஸ்துவை சரியாய் அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடிய, கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட போகிற கிறிஸ்துவை சரியா இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனை உங்க குடும்பத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி, அதுக்குதான் அந்த தரிசனம். புதிய ஏற்பாட்டுடைய துவக்கத்தையே கவனிச்சீங்களா? வெளுத்து கட்டுறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆவிக்குரிய அருமையான அனுபவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தூதன் வந்தானா, ஒரு ஸ்க்ரோல் கொடுத்தானா, அதுல 250 அல்லது 350 கோடி ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாரா? எவ்வளவு வஞ்சகம் பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலே பார்க்கிறோம், தேவதூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? 2 பேரை பத்தி பேசுறாரு. ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவான். இந்த யோவான் ஸ்நானகன் தேவை, அதுக்கு தான் அந்த தரிசனம். யோவான் ஸ்நானகன் குடும்பத்திலிருந்து வரப்போகிறான், இந்த யோவான் ஸ்நானகன் வரப்போகிறான். இந்த யோவான் ஸ்நானகன் மூலமா கிறிஸ்து அடையாளப்படுத்தப்பட போகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட போகிறார். அதற்காகத்தான் இந்த தரிசனம். தரிசனத்தினுடைய நோக்கத்தை இன்றைக்கு அநேகர் மறந்து விட்டார்கள். தரிசனத்தினுடைய நோக்கத்தை பாருங்க, கிறிஸ்து மரணம் அடைய போகிறார், ஒட்டுமொத்த பாவங்களின் சிலுவையில சுமந்து தீர்க்க போகிறார். அவருடைய மரணத்தை பற்றி தான் அங்கே தரிசனம் உண்டாகிறது. அது மாத்திரமா,
மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் ஆண்டவர் தரிசனமானார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுரூபமலை என்று சொல்லுவார்களே. அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே அந்த மலைக்கு பேர் மறுரூபமலை கிடையாது, அது உயர்ந்த மலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த மலையில கிறிஸ்துவானவர் பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற 3 சீசர்களை தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் அந்த மலையில அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானாரு. அதனாலதான் அந்த மலைக்கு பேரு மறுரூபமலை சொல்றோம். மற்றபடி அது ஒரு உயர்ந்த மலை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு தரிசனம் இருந்தது. அது ஒரு தரிசனம் தான். ஏன்னா இயேசுவர் அவன்கிட்ட சொல்வாரு, இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்லி நாம் அங்கே 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தெழுந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். சரி, அங்கு ஒரு தரிசனத்தை அவங்க கண்டாங்களே, அந்த தரிசனத்துல என்ன இருந்தது தெரியுமா? முழுக்க முழுக்க குமாரனுடைய மரணத்தை பற்றிய பேச்சே காணப்பட்டிருந்தது. வேற எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க வேதத்துல பாருங்க, எதுக்காக அந்த தரிசனம் உண்டாயிட்டான்? ஒருவேளை நீங்க அவரோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார் சொல்லி அங்கே மோசேயும் எலியாவையும் குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனா நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். ஏன்னா இதே சம்பவமானது லூக்கா 9, மார்க்கு 9, மத்தேயு 17 ஆகிய 3 இடங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல 29 மற்றும் 30 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கே அதே சம்பவம் தான். அவர் என்ன பேசினாங்களா அழகா சொல்லப்பட்டிருக்கு. 30 மற்றும் 31 பாருங்க. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய பழைய மனுஷன் அவர் எவ்வளவாய் கலைந்தெறிவார், நம்முடைய பழைய மனுஷனை அவர் எவ்வளவாய் சிதைத்து போடுவார், நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் என்கிற பழைய மனுஷனை அவருடைய சிலுவையிலே ஆணிகளால எவ்விதமாய் கடாவ ஒப்பு கொடுப்பார். அழகா வேதம் சொல்லுது, இங்க கூட எழுதி போட்டிருக்கு ரோமர் 6:6, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து, மோசே மற்றும் எலியா ஆகிய இந்த 3 பேரும் எதை குறித்தே சம்பாஷிக்காங்க தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவிலே மரிக்க போகிறான், நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட போகிறான் என்பதையே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு அற்புதமான தரிசனம்! முதல் தரிசனத்தை பார்த்தோம், ஆலயத்துக்கு உள்ள தரிசனம். இப்ப மலையில ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை பார்த்தாலும் கீழேயும் ஒரு தரிசனம், மேலேயும் ஒரு தரிசனம். இந்த தரிசனத்துல எல்லாத்துலயும் பார்த்தா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த தரிசனம். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரை குறித்த தரிசனம். அப்ப தரிசனத்தை ஏன் காண்பிக்கிறார்? உண்மையாவே மனிதர்களுக்கு ஏன் அன்றைக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார்? தரிசனம் ஏன் காண்பிக்கப்பட்டது? விஷன். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தரிசனத்தினுடைய நோக்கமே கிறிஸ்துவின் மரணத்தை காண்பிப்பதற்காகத்தான். அதீங்களா? அதனாலதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரை காண்பித்து கொடுக்கக்கூடிய மனுஷனை அங்க வெளிப்படுத்தணும். அதுக்குதான் கர்த்தருடைய தூதனானவர், மன்னிக்கவும், கர்த்தருடைய தூதன் சகரியாவுக்கு தரிசனமானார். இங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறாங்க. அந்த தரிசனம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கு தெரியுமா? அந்த 3 பேருமே எதைதான் சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்காங்க? அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தே சம்பாஷணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவானவர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவர் மறுரூபமாகிறார். நமக்கு தெரியும், அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மறுரூபமாகிறார். அந்த காட்சி எதுக்கு அடையாளம் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அவர் எதை காண்பிக்கிறதுக்கு முன் அடையாளமா இதை வெளிப்படுத்தினார் சொன்னா, கிறிஸ்துவின் மாம்சமும் அவருடைய சரீரமும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே மறுரூபத்தின் சாயலை அடையும் என்பதை வெளிப்படுத்துறதுக்காகவே அங்கே மறுரூபமலையிலே அவர் எவ்விதமான ஒரு காட்சியை காண்பித்தார். அவருடைய சரீரம் மறுரூபம் அடையும். புது உடன்படிக்கையின் சபையானது பெற்று அனுபவிக்க வேண்டிய உயிர்த்தெழுதலின் சாயலை மலைக்கு மேல காண்பிக்கிறார். அதுதான் தரிசனம்.
அங்கே பேசப்பட்ட பேச்சு, காணப்பட்ட காட்சி, இந்த ரெண்டுமே, பேசப்பட்ட பேச்சு மரணத்தின் சாயல், காணப்பட்ட காட்சி உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த தரிசனம் நமக்கு உண்டா? தரிசனம் கண்டேன், மலைக்கு கொண்டு போனார். சில இப்படிலாம் சொல்றாங்க, மலையில நான் அதை பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு நிலநடுக்கம் வருகிறது, மலைக்கு அன்று கொண்டு போய் காண்பித்தார். எதுக்கு? உங்களை பிரஸ்தாவப்படுத்துறதுக்காகவா? நிலநடுக்கம் வரும், எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. தரிசனம் ஆண்டு தந்தார். நிலநடுக்கம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகிறது. நம்மளும் என்ன செய்யலாம், அப்படி சொல்லிடலாம் போலன்னு சொல்லிட்டு, நடக்கலன்னு நீங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். நடந்துட்டுன்னா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சொன்னது நடந்துட்டு பார்த்தீங்களா, இதான் காலம் ஃபுல்லாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நடந்துட்டுன்னா ஜெய் ஜெயின் ஆயிரும். பார்த்தீங்களா, நான் சொன்னது ஆண்டு எப்படி நிறைவேற்றினார் பார்த்தீங்களா அப்படி சொல்றது. நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெபிச்சிருந்தா அதை ஆண்டு செஞ்சிருப்பாரு. அது நடக்கலன்னா இப்படி சொல்லிடுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணனால ஆண்டதை தடை செய்தார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க எப்படி ஆயிருது பார்த்தீங்களா பிரியமானவர்களே? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. நீ தரிசனம் தரிசனம் சொல்லி வேற்றுமையான இடத்துக்கு போகாதீங்க. நம்ம காலையில முதல் செஷன்ல பார்த்தோமே, தரிசனத்துல ஆண்டவர் இடைப்பட்ட எல்லா அனுபவங்களையும் பார்க்கும்போது நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்க வேண்டிய உயர்தரமான சத்தியம் காண்பிக்கப்படுகிறது. பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிதைந்து போய்விட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற அந்த மகிமையான மறுரூபத்தின் சாயலாகிய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கிறது புது உடன்படிக்கையின் சபை. அதை காண்பித்து கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம், ஈசாக்குக்கு தரிசனம், யாக்கோபுக்கு தரிசனம், மோசேக்கு தரிசனம். இன்னும் தரிசனம் தரிசனம் என்று வருகிற இடத்துல எல்லாம் பார்த்தா குமாரனுடைய சாயலை இவ்விதமாய் வெளிப்படுத்துகிற புது உடன்படிக்கையின் சபையையே காண்பித்து கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு அதை மட்டும் விட்டுட்டு இஷ்டத்துக்கு காமிச்சு கொடுக்காங்க. சகரியாவுக்கு தேவதூதன் வந்தானா வரலையா, அதே போல இன்னைக்கு வருகிறா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு வந்தார்? அங்க நோக்கம் எல்லாம் இதுதான் பிரியமான. அதனாலதான் நீங்க கவனிக்கணும், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். ஒளியின் தூதன் தேவதூதன், ஒளியின் தூதன் தேவதூதன். ஆனா அவன் என்ன செய்றான்? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இப்போ ஒளியின் தூதன் ஒன்னே நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா அது பேய் நினைச்சிடக்கூடாது. ஒளியின் தூதன் என்பவன் நல்ல தூதன், தேவதூதன், மறந்துடாதீங்க. ஆனா சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்றான். அதுக்கு முன்னால அவர் சொல்லிட்டு வர்றாரு, அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொள்றாங்களாம். நல்ல ஊழியக்காரங்க அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொள்றாங்க. பிரியமானவர்களே, நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உண்மையிலே தேவன் தரிசனமானாலும் சரி, தேவதூதன் தரிசனமானாலும் சரி, வேதம் காண்பித்து கொடுக்கக்கூடிய அருமையான சத்தியங்கள் என்ன? புது உடன்படிக்கையின் சபையார் பெற்று அனுபவிக்கக்கூடிய கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் தான். திட்டவட்டமா சொல்றேன். அதனாலதான் இன்னைக்கு மனம் திரும்புதல் குறித்த செய்தி இன்னைக்கு கிடையாது. எதுக்கு மனம் திரும்பல வலியுறுத்துகிறோம்? பாவங்களுக்காக மனஸ்தாபப்படணும், பாவங்கள் அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அந்த மனுஷன் ஒன்று இல்லாமல் ஆகிவிட்டான். இனி நம்முடைய வாழ்க்கையிலே பிழைத்திருப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் அப்படிங்கிற உயர்தரமான சத்தியத்திலே நிலை கொண்டிருப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபை. தேவன் வெளிப்படுத்தின தரிசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த தரிசனத்துல குமாரனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஈசாக்கு கூட ஒரு இடத்துல கேட்கிறாரு, எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, இதோ நெருப்பும் கட்டையும் இங்க இருக்கிறதுன்னு சொல்றாரு. நெருப்பு விறகும் இங்க இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படிங்கிற, ஆட்டுக்குட்டி எங்கே? Where is the lamb? Where is the lamb? ஆட்டுக்குட்டி எங்கே? புதிய ஏற்பாட்டில் அதுக்கான பதிலை பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. இதான் தரிசனம். அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. உண்மையிலே அப்போஸ்தலன் யோவானை சொல்றேன், யோவான் சனன் இல்லை, அப்போஸ்தலன் யோவானை பார்க்கும்போது
சிலுவைக்கு முன்னால நின்றுகிட்டு இருக்கிறாரு. மற்ற சீசர்ல இருந்த மாதிரி பைபிள்ல இல்ல. மரியாள் மற்றும் யோவான் நிற்கிறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பார்க்கிறாரு. இதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை காமிக்கிறாரு. அப்ப அந்த யோவான் பார்க்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்டு நிலைமையில பூமியில அவரை பார்க்கிறாரு. பரலோகத்துக்கு போகும்போதும் பாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பானவரை நான் கண்டேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்தல மட்டுமே கிட்டத்தட்ட 28 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவரை கிட்டத்தட்ட 27 அல்லது 28 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல மொத்தமே 22 அதிகாரங்கள் தான். ஆனா எத்தனை முறை இருக்கு? ஏறக்குறைய ஆட்டுக்குட்டியானவரை நீங்க கிட்டத்தட்ட 28 இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட. அப்ப யோவான் பார்க்க பார்க்க அவருக்கு பரலோக தரிசனங்கள்ல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பூமியிலே அதான் பார்த்தா பரலோகத்தில் அந்த சாயல் தான், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆனா மகிமையின் சாயலோடு இருக்கிறார், மாம்சத்துல கிடையாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யறதில்லை, பிரவேசிப்பதில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அடிக்கப்பட்டதுன்னா அப்போ ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாரோ? ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அங்க தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் சொல்றாரு. காயங்கள் இருக்கு, ஆனா மகிமையின் சாயலோடு இருக்கு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கை எது தெரியுமா? என்னுடைய பழைய மனுஷன் ஏதோ உயிர்த்தலை சாயலை மட்டும் காமிக்கிறது அல்ல. எதை காமிச்சு கொடுக்கணும்? ரெண்டையும் காமிச்சு கொடுக்கணும். என்னுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விடு, அந்த காயங்களையும் நான் காமிச்சு கொடுக்கணும். ஒருவன் கேட்பான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சகரியால் எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் கேட்பான், அந்த காயங்கள் ஏது அப்படின்னு கேட்டா, இது என் சிநேகிதரின் வீட்டிலே பட்ட காயங்கள் என்று சொல்வானா. அந்த காயங்களை பார்க்கறாங்க, அந்த காயங்கள் மீண்டும் தெரியுது, இருக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். யோவானுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன பூமியில அப்படிதான் காட்சியை பார்த்தேன்னு சொன்னா, பரலோகத்துல இந்த காட்சி தானா? ஆமா, தேவனுடைய சபை அனுபவிக்க வேண்டிய அருமையான பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. மகிமையான சத்தியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் நீங்க பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், அதை கவனிங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான். அவர் இருந்த பிரகாரமா கிடையாது. எப்படி போட்டிருக்கு? அவர் இருக்கிற பிரகாரமாகனா கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறார் பாருங்க. மகிமை அடைந்த சாயலோடு இருக்கிறார், உயிர்த்தெழுதலின் சாயலை பிழைத்திருக்கிறார். அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் சொல்லிதான் வேதத்தில் ரோமர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படிதான் ரோமர் 6:10 வாசிக்கும். அப்ப இங்க என்ன சொல்ல பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருந்த பிரகாரம் சொல்லக்கூடாது, அவர் இருந்த பிரகாரம் சொல்லக்கூடாது. அப்படின்னா அவர் இருந்த பிரகாரம்னா இன்னைக்கு கிறிஸ்துவ போல வாழணும்னு சொல்ற சபைகள் கூட இந்த இடத்துல ஒரு தெளிவு பெறணும். அவர் இருந்தது போலன்னா அப்போ நீங்க அவரை மாதிரி உங்களுக்கு விருத்தசனம் பண்ணிடுவோமா? இயேசுவை பிரதிபலிக்க போறீங்க அப்படிதானே? அப்போ நம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைக்கு 8ஆம் நாள் என்ன செய்யணும்? விருத்தசனம் பண்ணிடுவீங்களா? இயேசு போல தானே, அவரை போல பேசணும், அவரை போல இருக்கணும். அப்போ அவருக்கு விருத்தசனம் பண்ணாங்க. அதனாலதான் வசனத்தை சரியான பிடிக்க வேண்டியது இருக்கு, சரியா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பூமியில ஒரு பரிசுத்தம் வாழ்ந்தார், உண்மை, 100% உண்மை. ஆனா எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த சாயல ஆண்டு விட்டு சென்றிருக்காருன்னு கேட்டா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளணும். மரிங்கன்னு சொல்றது தவறு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ சுயத்துக்கு சாகு அல்லது கோபத்துக்கு மரித்து விடு, பொறாமைக்கு மரித்து விடுன்னு சொல்றது கூட நான் ஒரு நூதனமான உபதேசம் தான் சொல்லுவேன். ஆனால் பைபிள் சொல்லுது, ரோமர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக, நல்ல ஞாபகம், மரித்தவர்களாக, மரிக்க போகிறவர்களாக, மரிக்க ஒப்பு கொடுக்கிறவர்களாக அப்படிலாம் போடல, மரித்தவர்களாக. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இந்த சாயலை அனுபவிப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபையினுடைய சாயல். அப்ப யோவான் வெளிப்படுத்தல பார்த்த தரிசனத்தெல்லாம் பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த மகிமையின் சாயலோடு இருக்கிறார். மாம்ச சாயல் அல்ல, மகிமையின் சாயலோடு இருக்கிறார். அவனை பார்க்க பார்க்க இங்க யோவான் சொல்லிட்டாரு, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் என்ன செய்யறோமா இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறோம். அவர் கிறிஸ்தவ வாழ்வானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது, நான் மீண்டும் சொல்றேன், நீங்க தவறா நினைக்க கூடாது. சுயத்துக்கு மறிங்க நான் எத்தனையோ செய்தியில சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கூட சொல்லுவேன், அது கூட குறைவான வெளிச்சம் தான். எது பூரணமான வெளிச்சம் அப்படின்னா, நான் மரித்து விட்டேங்கிறத விசுவாசிக்கிறதுல தான் பூரண வெளிச்சமே இருக்கு. நீங்க ஏதாவது இடத்துல பாருங்க, சபைக்கு நிருபங்களை எழுதுற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் சொல்லி எங்கேயா எழுதியிருக்கா? மரணத்தை பற்றுகிற விசுவாசத்துல மரித்து விட்டோம், நாம் மரித்து இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மேன்மையான சத்தியங்களை பற்றி கொண்டிருப்பதுதான் புது உடன்படிக்கையின் சபை. இப்படிப்பட்ட சபையினுடைய தோற்றத்தை தான் தேவன் தரிசனங்களிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுதான் நம்ம மத்தேயு 17வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அங்கே காணப்பட்ட தரிசனத்திலையும் அங்கே இப்படிப்பட்ட வெளிப்பாடு கிடைத்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தரிசனம் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் சீசர்களுக்கு தரிசனமாகிறார். அது மாத்திரமல்ல, நம் வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 9 மற்றும் 12வது வசனங்களிலே ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவர் மரியாளுக்கு தரிசனமாகிறார். அப்புறம் சீசர்களுக்கு தரிசனமாகிறார். எம்மாவுக்கு கடந்து சென்ற சீசர்களுக்கு தரிசனமாகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாகிறார். அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்திலே அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு என்ன செய்தார்? மறுரூபமாய் தரிசனமானார். அந்த ஒரு கிராமம் போட்டுக்கிறது, எந்த கிராமம்? எம்மாவுங்கிற அந்த கிராமம். அந்த கிராமத்துக்கு போறவங்களுக்கு தரிசனமான. அப்ப தரிசனமாகி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்ததை வெளிப்படுத்தினார். அதைத்தான் லூக்கா 24 பார்க்க முடியும். அந்த தரிசனத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. லூக்கா 24வது அதிகாரத்துல எவ்வளவு மகத்துவமா அந்த தரிசனத்துல வெளிப்படுத்துறார் பாருங்க. 26 மற்றும் 27 பாருங்க. லூக்கா 24வது அதிகாரம் 26 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், மறந்துடாதீங்க, இந்த தரிசனத்துல என்னதான் வெளிச்சம் கொடுக்கிறார்னா, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறத காண்பித்து கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, 44வது வசனத்துல பாருங்க, அதே அதிகாரம் 24-44 அவர்களை நோக்கி மோசேயின், இது இன்னொரு இடத்துல தரிசனமாறார், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அதுக்கப்புறம் 46 எழுதியிருக்கிறபடி 45-46 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தெழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீன்னு சொல்லி இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகிறார். எதுக்கு இது உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னா, ஆண்டவர் ஏறக்குறைய 40 நாள் அளவு சீசலுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தரிசனமானார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உண்மையாவே தரிசனமானார். இதை குறித்துலாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் தரிசனமாகிறார். எங்கே? பாடுபட்டதுக்கு பிற்பாடு சீசலுக்கு காட்சி கொடுத்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தாராம். இதே காரியத்தை தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது
அப்போ அதாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5, 6, 7, 8 இந்த வசனங்கள்லாம் பாருங்க. தரிசனமானா 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 5ஆம் வசனத்துல வருதா வரலையா? 5ஆம் வசனத்துல வருதா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5, 6, 7, 8 வாஸ்தா 5ஆம் வசனத்துல தரிசனமானார், 6ல தரிசனமானார், 7ல தரிசனமானார். எதுக்கப்புறம்? உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு. அதைத்தான் லூக்கா 24 சொல்றாரு. எம்மாவு சீசலுக்கு தரிசனமாறாரு, அதுக்கப்புறம் எல்லா சீசலுக்கு தரிசனமாறாரு. அப்ப தரிசனமாகி என்னதான் சம்பாஷணம் பண்றாரு? அந்த தரிசனத்துல அவங்க விளங்கி கொண்ட சத்தியங்கள் தான் என்ன? 2 சொல்லிடலாம். என்ன தெரியுமா? குமாரனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எம்மாவுக்கு போகிற சீசலுக்கு அவர் தரிசனமானது விஷயங்களையும் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் 12 சீசலுக்கு அவர் தரிசனமான விஷயமாக இருக்கட்டும், 11 சீசன் வச்சுக்கோங்க, 11 சீசனுக்கு தரிசனமான காரியமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமான காரியமாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமானதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்க வெட்ட வெளிச்சமா காமிச்சு கொடுத்துட்டாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள்ல. அத்தனையில என்னதான் சொல்ல வர்றாருன்னா, குமாரன் பாடுபட வேண்டும். அந்த தரிசனம் காண்பிக்கப்பட்டதுக்கு முன்னால வாசித்து பார்த்தீங்களா? 3 மற்றும் 4 அது எது சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதுக்கு அப்புறம் தான் தரிசனமானார் தரிசனமானார் தரிசனமானார். அகால பிறவை எனக்கும் தரிசனமானு சொல்றாரு. தரிசனமானாருங்கிற இடத்துல குமாரனுடைய மரணம், அப்படி உயிர்த்தெழுதல், ரத்தன சுருக்கமா சொன்னா அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி அங்கே காண்பிக்கப்படுகிறது. எம்மாவுக்கு கடந்து செல்றாங்க, 2 சீசல் கடந்து செல்றாங்க. அவரிடத்துல தேவன் பண்ணின சம்பாஷணம் என்ன? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அது எதை பற்றியதான்? அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் பாடுபட வேண்டியது என்னதென்றும் அவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அவர் எழும்ப வேண்டும் என்கிற காரியத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் ஆண்டவர் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டவைகளை வெட்டா வெளிச்சமா தரிசனமாகி காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். யாராவது என்கிட்ட வந்து ஆண்டு தரிசனமானார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன தரிசனமானார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர் வந்து ஒரு கார் தருவதா எனக்கு ஒரு தரிசனமானார், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தருவதற்கு தரிசனமானார். தரிசனத்தை நீங்களே வச்சுக்கங்க. நீங்க தொடர்ந்து சபைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்னென்ன தரிசனம் எப்படி தருவார், தரிசனத்தை தருவதற்கான நோக்கம் என்ன. எனக்கு உண்மையிலே சொல்லும் பிரியமான, எனக்கு ஒரு பெரிய வேடிக்கை கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கு. குடும்ப தரிசன முகாம், மிஷனரி தரிசன முகாம், இப்படி தரிசனம் தரிசனம் சொல்லி அக்கினி தரிசனம், அபிஷேக தரிசனம், ஏதாவது ஒரு தரிசன முகாம் சொல்லி வைக்காங்க. தரிசனம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தரிசனம்னா என்னன்னு தெரியுமா? தரிசனத்தை தேவன் காலாகாலமா வெளிப்படுத்தினுடைய முகாந்திரம் என்னன்னு தெரியுமா? ஆராய்ந்து பாருங்க. தரிசனம் தரிசனம் என்று சொல்லுகிறார்களே, தரிசனம் கண்டேன் சொல்லுகிறார்களே, தேவன் வெளிப்படுத்தின எல்லா தரிசனங்களிலும் புது உடன்படிக்கையின் சபையாகிய நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டிய 2 சாயல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று குமாரனுடைய மரணத்தின் சாயல், இன்னொன்று குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல். குமாரனுடைய மரணத்தின் சாயலில் பழைய மனுஷன் சிதைக்கப்படுகிறார். குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்கிற புதிய மனுஷன் பிழைத்திருக்கிறான். இதைத்தான தரிசனங்கள்ல காண்பிக்கிறார். சும்மா தரிசனம் தந்தான்னு சொல்லதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கு. வேதத்துக்குள்ள வரல அப்படின்னா தரிசனமே கிடையாது. அப்படின்னா எங்கேயாவது போ, தரிசனத்துக்கு எங்கெங்கயோ மலைகளுக்கு ஏறுறாங்களே, அப்படிப்பட்ட மாலை போட்ட கூட்டத்தோடு நீனும் போய்விடு. தரிசனம் என்று சொல்லி சாமி தரிசனம் தான் சொல்றேன். கடவுள் தரிசனமானார், அந்த விதத்தை பாருங்க. கடவுளுடைய தூதர்கள் தரிசனமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலமோன்ட்ட தேவன் தரிசனத்துல பேசுறாரு, எல்லாம் தெரியும். எதுக்கு பேசினா தெரியுமா? கிறிஸ்துவ அங்க வெளிப்படுத்துகிறா. சாலமோன், நீ மனம் திரும்ப வேண்டும், உன் வாழ்க்கையிலே பலிபீடம் தேவை. நீ பலிபீடத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ சிலுவையை விட்டு விலகி போயிருக்கிறாய். ஒப்புக்கொடு, அந்த அருவருப்புகள் எல்லாம் விட்டு நீ விலகி வா.
மனம் திரும்புதலுக்காக அங்கே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானார். 2 முறை சொல்லி பார்க்கிறார், 2 முறை தரிசனத்துல சொல்றாரு. அப்புறம் டைரக்டா பேசுவார். 2 முறை தரிசனத்தை வந்து பேசுவார், கேட்க மாட்டான். டைரக்டா பேசுவாரு, அப்பமும் கேட்க மாட்டான். ராஜ்யத்தை உன்னிடத்துல நான் பிடுங்குவேன்னு சொல்லிட்டார். தேவ பிள்ளைகளாகி நீங்களான தரிசனம் எதுக்காக காண்பிக்கப்படுதுன்னு கவனிக்கீங்களா? மெய்யான மனம் திரும்புதல் காண்பிக்கப்பட வேண்டும். அதனாலதான் தரிசனத்தில் ஆண்டவர் சீசல்கிட்ட பேசிட்டே இருந்துதான் சொல்றாரு. நாம் பார்த்தோமே, லூக்கா 24வது அதிகாரம் 44, 45, 46, 47 வரைக்கும் பாருங்க. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் தம்முடைய பாடுகள், தம்முடைய மரணம், தம்முடைய உயிர்த்தெழுதல் காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னது சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த தரிசனத்தில் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இவைகள் தான் புது உடன்படிக்கையின் சபையார் பெற்று அனுபவிக்க வேண்டிய சாயல். இதை காமிச்சு கொடுத்துட்டு சொல்றாரு, அன்றியும், இன்னும் முடிக்கல, ஒரு தரிசனத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. மனம் திரும்புதல் சாலமோன் தரிசனமானதுடைய நோக்கம் அதுதான். தரிசனமாகிறா, தரிசனமாகிறா, இது உனக்கு தரிசனமாகிறா. தரிசனமாக எதுக்கு? பலிபீடம். இது உனக்கு தேவன் தரிசனமாயிட்டார் அப்படின்னா அங்கே பலிபீடத்தை பார்ப்பீங்க. மனாசைக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். மனோவுக்கும் மனோவ மனைவிக்கும் தரிசனமாகிறார். அதனுடைய வெளிப்பாடு என்ன? as a result of showing the visions, they eventually came to the altar. அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவள் கடைசியாக பலிபீடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. மனவோ போய் வெள்ளாட்டு குட்டியை பிடித்து வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். அங்கே கிறிஸ்துவின் பலி முன்னிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்திலே. பிரியமானவர்களே, இவ்விதமாய் கர்த்தர் தரிசனமான காரியங்கள் எல்லாம் பார்க்க 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 புது உடன்படிக்கையின் சபைதான் அங்கே காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபை பாவ மாம்சத்தின் சாயலை களைந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையே தேவன் முன்னிறுத்துகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அதுதாங்க கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போதும் பாருங்க தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவருடைய மரணத்தை பற்றிய பேச்சு, அவங்க பேச்செல்லாம் பார்க்காங்க. 3 பேர் என்ன பேசுறாங்கன்னு பார்க்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த 3 பேரை பார்த்தா மகிமையில இருக்கிறாங்க. மகிமையில தானே காணப்பட்டாங்க மோசே எலியாவும். இப்ப இவருடைய சரீரமும் மருவம் அடையுது. இந்த 3 சாதாரண ஆர்டினரி 3 men, the 3 ordinary men, அங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி மென்ன பார்க்காங்க. 3 பேரை பார்க்காங்க, மகிமையில இருக்கிறவங்கள பார்க்காங்க. அவங்களுடைய பேச்சு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி இருக்கு, அவருடைய காட்சி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி இருக்கு. இதுதான் தரிசனம். ஒரு சகோதரர் சொல்றாரு, என்கிட்ட போன்ல சொல்றாரு, பிரதர் ஒரு தரிசனம் ஆண்டவர் தந்தார், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கார் தருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். தரிசனத்தை பாருங்க. எனக்கு ஒரு கார் தருவாராம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உனக்கு ஒரு கார் தர்றது ஆண்டவர் எனக்கு தெளிவாக காமிச்சார். எதுக்குன்னா அப்பவுமே எனக்கு வலைய போட்டாங்க. எதுக்குன்னா அவங்க சர்ச்சுக்கு போறதுக்கு கூப்பிடுறதுக்கு. அவர் கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார். ஒரு வாத்தியார் வந்து எங்க சர்ச்சுக்கு வந்து ஐக்கியப்படுற மாதிரி காமிச்சார். என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க. அதை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க, எப்படிலாம் இருக்கு பாருங்களேன். தரிசனம் தரிசனம் சொல்லி எங்கெங்கேயோ போயிருந்தாங்க. பிரியமானவர்கள, ஒருத்தன் சொல்றாங்க ஒரு வாஷிங் மிஷினை பார்த்தேன். என்ன சொல்றாங்க, ஒரு வாஷிங் மிஷினை பார்த்தேன், உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வெளியே வருது, அப்படி சத்தரி வெளியே வருது. பட் ட்ரையர்ல போட்டா ட்ரையரா ஏதோ வெளியே திறந்து விடுவீங்களே, புரோட்டா வழி வரதான் செய்யும். அது வெளியே வரக்கூடாது. ஏன்னா வந்ததுன்னா அது வந்து சரியில்லாத ஊழியம். நீங்க சரியில்லாத ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கும் அருமையா நடத்தி வர்றாரு, கிருபையா நடத்தி வர்றாரு. தரிசனம் தரிசனம் சொல்லி எவ்வளவு கெட்டு போறாங்க பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின தரிசனத்தை எல்லாம் பாருங்க. நீங்க இன்னும் தொடர்ந்து பாக்கீங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, தரிசனம் வந்துகிட்டே இருக்கு, தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சீசல்ட்ட இருக்கும் போதும் தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி.
அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் தரிசனமாக என்னதான் பத்தி பேசுறாரு தெரியுமா? குமாரன் பாடுபடணும், அவர் உயிர்த்தெழணும். குமாரனுடைய மரணத்துல பழைய மனுஷன் மரிக்கிறான். குமாரனுடைய அடக்கத்துல நம்முடைய பழைய மனுஷன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், அவன் இனி இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரித்து போன மனுஷனை பார்த்து நீ எவ்வளவு திட்டினாலும் அவன் கொஞ்சமாவது உன் மேல கோபப்படுவானா? சொல்லுங்க. அதனால நான் பாவத்துக்கு மறிக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு காலத்துல பண்ணேன். இல்லை, நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன். எனக்கு கிறிஸ்துவின் மரணம் அதத்தை எனக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்கு. நீ பாவத்துக்கு மறித்து விட்டாய், உன்னுடைய பழைய வாழ்க்கை அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. நான் உனக்கு கேட்கிறேன், அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனை யாராவது வெளியே பார்க்க முடியுமா? சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நாடகம் பார்க்குற மாதிரி அந்த மனுஷனை பார்க்க முடியுமா? அது அந்த மனுஷியை பார்க்க முடியுமா? அடக்கம் பண்ணப்பட்டு செத்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷங்களை எங்கேயாவது பாரில் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது சினிமா தியேட்டரில் பார்த்துருக்கீங்களா? அது தண்ணி எடுக்கிற இடத்துல சண்டை போடுற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தண்ணி எடுக்கிற இடத்துல நடக்கிற சண்டையில் பார்த்துருக்கீங்களா? சினிமா தியேட்டரில் பார்த்துருக்கோமா? பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அல்லது ஆபாசமான படங்களை பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா பார்க்க முடியுமா? இல்லை. அவன் இல்லை, இல்லை, இல்லை. அதுதான் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்தை பற்றிய அவருடைய பாடுகளை பற்றிய செய்தி நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிற அற்புதமான வெளிப்பாடு. அதுதான் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் வந்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆண்டு தொடர்ந்து தரிசனம் கொடுக்கிறார். நீங்க 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அனனியாவுக்கு தரிசனம் உண்டாகுது. அனனியாவுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. சவுலுக்கு தரிசனம் முதல்ல கிடைக்கி, அனனியாவுக்கு தரிசனம் கிடைக்கி. எதுக்கு தெரியுமா? இந்த கிறிஸ்து இயேசுவை இவ்விதமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இதற்காகவே நான் போதகனாக நியமிக்கப்பட்டேன். தெளிவா சொல்றேன், இதற்காக தான் நான் போதகனாக நியமிக்கப்பட்டேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுலுடைய ஊழியத்தினுடைய தரத்தை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே தேடுகிறார். கொரிந்து சபைக்குள்ளே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே தேடுகிறார். அவரை மட்டும்தான் தேடுகிறார். கலாத்திய சபைக்குள் அவரை மட்டும் தேடுகிறார். எபேசு சபைக்குள் அதை மட்டும் தேடுகிறார். பிலிப்பிய சபைக்குள் அதை மட்டும் தேடுகிறார். தெசலோனிக்கே சபையில் அதை மட்டும் தேடுகிறார். தீமோத்தேயுக்குள்ளே, தீத்துக்குள்ளே, பிலமோனுக்குள்ளே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறார். அதெல்லாம் நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு, அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு போதகனை ஆயத்தப்படுத்துகிற பணிக்காகவே அனனியாவுக்கு தேவன் தரிசனமாகிறதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த சத்தியத்துக்காக தான் அவர் தரிசனமாகிறார். இந்த மனுஷனை எழுப்பணும். எதுக்கு தெரியுமா? இந்த மனுஷனுக்கு ஒரு பரம தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம்? குருடா இருக்கிறவங்களை பார்வையிட செய்யணும். அது என்ன தரிசனம் சொல்லி பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தேவனை தரிசித்ததா சொல்றாரு. அது எதுக்காக தரிசித்தாரா? கொஞ்சம் பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆவது அதிகாரம். அங்கே கர்த்தர் அவருக்கு தரிசனமானாராம். 16ஆம் வசனத்தை பாருங்க. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். இது எங்க சொல்லப்பட்டதுன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுதான் இங்க விவரிக்கிறார். தமஸ்கு போகிற வழியில அங்கே ஒளி, வானத்திலிருந்து ஒரு ஒளி சடிதியா தோன்றி அவர் கீழே விழுறார். நம்ம எல்லாம் தெரியும். அதைத்தான் இங்க பேசிட்டு இருக்கிறார். அக்ரிப்பாவுக்கு முன்னால பேசிட்டு இருக்கிறார். 15ல இருந்து பாருங்க. அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன், அதற்காக நீ துன்பப்படுத்த இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலுண்டி நில். நீ கண்டவர்களை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். அப்ப தரிசனமானதுனால அவர் என்ன உபதேசத்தை தான் செய்யறாரு தெரியுமா? அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இங்க எழுதி போட்டிருக்காங்க. இந்த கபோர்டை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதில் எழுதி போட்டு 22 மற்றும் 23. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறோம் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. அவர் தரிசனத்தை சொல்லிட்டு அந்த தரிசனத்துடைய நிறைவேறுதலையும் சொல்லி முடிச்சார். எனக்கு ஏன் தரிசனமானார் தெரியுமா? இதுக்கு தான் தரிசனமானார்.
சிறியோருக்கும் பெரியோருக்கும் எதை சொல்றதுக்கு எனக்கு தரிசனமானார்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும். பழைய உடன்படிக்கையில மோசே மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடான சத்தியங்களை மறைபொருளாக காண்பித்து கொடுத்துட்டே இருந்தாரு. பொருட்கள் மூலமா, வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு காண்பித்து கொடுத்து, அது எதற்காக அப்படின்னா கிறிஸ்து பாடுபட வேண்டியதும். அதான் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசிகளும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் சொல்லுகிறதில்லை. அதான் சபை இதை போக்கஸ் பண்ணி ஆகணுங்கிறது தான் இதை போட்டிருக்கோம். இன்னைக்கு ஊழியம், அழைப்பு, இன்னைக்கு எல்லாம் கேட்பாங்க, இது என்னை குறித்து இன்னும் அவ்வளவு நிறைய இருக்கு. இவர் சுவிசேஷகன் தானே, எப்படி சபை நடத்தலாம்? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், எனக்கு இதை மட்டும் காணொலியில் நீங்கள் யார் கேட்டாலும் சரிதான். நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் என்ன ஊழிய அழைப்புன்னு சொல்லிடுங்க, நான் என்னுடைய ஊழிய அழைப்பை சொல்லியிருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷகரா, போதகரா, மேய்ப்பரா, தீர்க்கதரிசியா, அப்போஸ்தலனா, இதுல எந்த ஊழியத்தை சேர்ந்தவர் மட்டும் சொல்லி, என்ன ஊழிய அழைப்பை பெற்றிருந்தார் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுடைய ஊழிய அழைப்பையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். என்னுடைய ஊழிய அழைப்பு, ராஜேஷ்குமாருடைய ஊழிய அழைப்பு, சௌர் ஆனந்தராஜ் அவர்களுடைய ஊழிய அழைப்பு, எல்லா ஊழிய அழைப்பையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்ல முடியுமா? அவங்களுடைய ஒரே ஊழிய அழைப்பு என்ன தெரியுமா? ஒரே ஊழிய அழைப்பு, ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி சபையை கட்டி எழுப்புகிற ஊழிய அழைப்பு தான். இல்ல சுவிசேஷகர் நாங்க சபை நடத்த முடியாது, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? எங்கே 2 பேர் 3 பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வந்துட்டாங்களோ அதுக்கு பேர் என்னது? சபை. இவ கூட்டம் நடத்துவாங்களாம், அந்த ஜெபம் இந்த ஜெபம் நடத்துவாங்களாம், ஆனா சபை நடத்தும் ஆண்டவங்களுக்கு விடல. அறிவு இருக்கான்னு பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க கூடி வர்றதுக்கு பேரு சபை கூடி வருது, இவ சபை நடத்தலையா? எங்கேயா படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? எந்த பைபிள் காலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? பாருங்க, நாங்க சபை நடத்தல. ஓ, ஞாயிற்றுக்கிழமை கூடி வராது உங்களுக்கு சபை நடத்தல, மற்றபடி திங்கள் செவ்வாய் புதன் சனிக்கிழமை வரைக்கும் நடத்திட்டா அப்ப சபை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றதுக்கு இடத்துக்கு பேர் சபை. அப்படிதான் பைபிள்ல நீங்க விளக்கம் படிச்சீங்கன்னு. சிறு பிள்ளையோட மோசம். கேட்ட சுவிசேஷ அழைப்பு, எனக்கு தேவன் சுவிசேஷ அழைப்பை தந்தா, மற்றபடி நான் சபை அழைப்பு எனக்கு இல்லை. சில சபை அழைப்புக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆவியான எனக்கு தெளிவாக என்னை உணர்த்தினார். பிரியமானவர்களே, நான் சபைக்குள்ளே இப்ப சபை நடத்த எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஒரு முறை ஒரு போதகர் சொன்னார், நீங்க சபை நடத்துங்க அண்ணே அப்படி சொன்னார். தேவ சமூகத்துக்கு கொண்டு போனேன். ஆண்டு சபை நடத்த உன்னை அழைக்கவில்லை, உன்னை சுவிசேஷ ஒழித்துக்கு என்று அழைத்தேன்னு சொன்னார். அப்ப நீங்க கூட்டி சேர்க்கீங்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட கூட்டம் கூடுதே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, சபை கூடி வருதல். நீ கிளம்பிய பாக்கீங்களா இல்ல கிளம்ப போறீங்களா? யோசிச்சு பாருங்க. கிளம்பிய வச்சு சபை கூடி வருதல முடிவு பண்ண போறீங்களா இல்ல வசனத்தை வச்சு சபை கூடி வருதல முடிவு பண்ண போறீங்களா? கொஞ்சம் கூட அது உணர்வு இல்லைங்க. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன அழைப்பு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் அழைப்பு சொல்லிட்டேன் நானு, ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். நீங்க பகுதி நேரமா செஞ்சாலும் சரி, முழு நேரமா செஞ்சாலும் சரி, ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் நடத்தணும். அவ்வளவுதான். ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தணும், ஞானஸ்தான சத்தியத்தில் கட்டி எழுப்பி சபையை கட்டி எழுப்பணும். இதுதான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. ஒருத்தங்க ஜெபத்துல தாங்குவாங்க, ஒருத்தங்க கொடுத்து தாங்குவாங்க, ஒருத்தங்க பாட்டு பாடுவாங்க, ஒருத்தங்க என்ன செய்வாங்க, ஆராதிப்பாங்க. என்ன செய்தாலும் சரி, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய சபையை கட்டி எழுப்பப்படணும். அவ்வளவுதான். இந்த 2 ப்ராசஸ் தான். ரட்சிப்பு, தேவனுடைய சபையை எழும்பணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி தேவனை ஆராதித்து தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படணும். இதை விட்டுட்டு அந்த அழைப்பு இதெல்லாம் நூதனம். இப்படிதான் பிடிச்சிருவான், சிறை பிடிச்சிருவான். அதனால வசனத்தை நீங்க பாருங்க, ஊழியக்காரங்களை பார்க்க வசனத்தை பாருங்க. பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூடிய அழைப்பே சொல்ல முடியாது. பவுலோடு கூட இருந்தவங்க அழைப்பை சொல்லவே முடியாது. பர்னபாவுக்கு என்ன அழைப்பு? ஆக்கில பிரிஸ்லாவுக்கு என்ன அழைப்பு? அப்போலோவுக்கு என்ன அழைப்பு? எப்பாப்பிராதீத்துக்கு என்ன அழைப்பு? தீத்துக்கு என்ன அழைப்பு? பிலமோனுக்கு என்ன அழைப்பு? தீமோத்தேயுக்கு என்ன அழைப்பு? அவ்வளவுதான். தண்ணீரும். லூக்காவுக்கு என்ன அழைப்பு? லூக்கா வைத்தியரா இல்ல அப்போஸ்தலரா? தொடர்ந்து
கிராமங்கள் பட்டணங்களுக்குள்ள போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போய் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளும் கொண்டு வந்து தேவனுடைய சபையா கிறிஸ்துவின் சரீரமா கட்டி எழுப்புனாங்க. இதுதான் அவங்க பெற்றிருந்த அழைப்பு. பிரியமானவர்களே, அனனியாவுக்கு தேவன் தரிசனமானதனுடைய நோக்கத்தை கவனிக்கீங்களா? இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை பிரசங்கிக்கக்கூடிய மனிதனுடைய கண்களை நீ திறக்க வேண்டும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். தரிசனமாகிறா. தேவன் தரிசனமானதனுடைய நோக்கத்தெல்லாம் நீங்க கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலுக்கு தரிசனமாகிறார். தர்சு பட்டணத்தினாகிய சவுலுக்கு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை அகிரிப்பாவுக்கு முன்னால சொல்றாரு. அவர் ஏன் தரிசனமான தெரியுமா? அந்த தரிசனம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதைத்தான் நான் செய்துட்டு இருக்கிறேன். நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கொடுக்கிறேன். எது? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தல். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படி உயிர்த்தலின் சாயலை தான் சிறியவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு தான் தேவன் எனக்கு தரிசனமானா. இன்னைக்கு தேவன் எதுக்கு தரிசனமானா? நல்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டி மாட மாளிகளை குடியிருக்கிறதுக்கு தரிசனமானார். எல்லாம் இப்படி சொல்றாங்க. இதை நம்பி ஏமாந்து போறாங்க பாருங்க. சில இப்படி கூட சில பாஸ்டர் மாதிரி சொல்றாங்க, ஆண்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனம் தந்தார். அந்த தரிசனத்தின்படியே கரெக்டா ஆண்டு என்ன இந்த வீடு வாசல் எல்லாம் தந்து உன்னை கனப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தரிசனம் சொன்னான்னு சொன்ன உடனே விசுவாசிகள் ஏமாந்து போறாங்க. நடந்துட்டே அப்படின்னு சொல்லி திருப்பதி போனவனுக்கும் நடக்கு, தரிசனம் கண்டவனுக்கு நடக்கு, திருச்செந்தூர்ல தரிசனம் கண்டவனுக்கும் நடக்கு. அப்ப போயிருவீங்களா நீங்க? அங்க போ, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்னு சொல்றான். அவன் கூட காமிச்சிருப்பானே. ஏன் அப்போஸ்தலர்களுக்கு அதை காமிக்கல? வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், உனக்கு ரதம் கிடைக்கும் போது, உனக்கு தேசாதிபதிங்கிற அந்த பதவி கிடைக்கும் போதுன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு தரிசனம் காண்பிக்கல? இதை கொஞ்சம் கூட கிறிஸ்தவ விசுவாசிகள் கேட்கறது கிடையாது. பாஸ்டர் சொல்லிட்டாரு, கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆள் மூலமா எனக்கு தரிசனமா பேசினாரு. நீ இத்தனை ஒரு 4 கார் வச்சிருப்ப, உன் பேரை நிறைய வால் போஸ்ட்ல உன் பேர் உன் படம் வரும், அது அநேகர் பார்ப்பாங்க. என்கிட்ட சீர்காழியிலேருந்து ஒரு போதகர் ஃபோன் அடிச்சாரு. இப்போ இல்லை, இது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அது எனக்கு ஆண்டவர் உங்களை காமிக்கிறாரு. என்னன்னா, உங்கள் போஸ்ட் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன். அப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் பழையதாக இருந்தது. அப்போ போயிருக்கேன். அப்போ அப்படி கை காமிக்க இருந்தது. அப்படி பாருங்கள், இந்த இதில் ஃபுல்லாக அப்படியே உங்கள் ஃபோட்டோ அப்படியே ஒட்டியிருப்பாங்க, உங்கள் படங்கள் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி அன்னைக்கு நான் கேட்காம விட்டுட்டேன். கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காம விட்டுட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், கண்ணீர் அஞ்சலி நான் அந்த வசனத்தில் பார்த்துட்டேன். குமாரனோடு கூட என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். நோட்டீஸ் போட்டு தான் ஒட்டணும், கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பழைய செல்வகுமார் மரித்து விட்டான் அப்படின்னு சொல்லி. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கூட நீங்க செஞ்சிடலாம் போல. இதுக்கு பேர் தொட்டி கிடையாது, இது பழைய மனுஷன் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம், கல்லறை. பிரியமானவர்களே, சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க எதுக்கெல்லாமோ தரிசனம் ஓடுறாங்க. அப்போஸ்தலன் பவுலுக்கு கிடைச்ச தரிசனத்தை அகிரிப்பா ராஜாட்ட பேசுறாரு. அந்த தரிசனம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் மோசேயும் சொன்னதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். கிறிஸ்து பாடுபட அவருடைய மரணம் 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 அவருடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்து, இதுதான் புது உடன்படிக்கையினுடைய சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தர்சு பட்டணத்தாகிய சவுலுக்கும் நேர்த்து எண்ணப்பட்ட இடத்துல இருந்த அனனியாவுக்கும் ஆண்டு தரிசனமான விதங்கள் எல்லாம் படிக்கிறோமே. அதை தொடர்ந்து நீங்க 10வது அதிகாரத்துக்கு வந்து பாருங்க. பேதுருக்கு தரிசனம் கிடைக்கி அதை 11வது அதிகாரத்துல சொல்லிட்டாரு. யூதல்கிட்ட சொல்றாரு, நான் போயிட்டு வந்த விதம் என்ன தெரியுமா? எனக்கு தரிசனம் தந்தார். என்ன தரிசனம் தந்தா? என்ன தரிசனம் கொடுத்தா? நீ கொர்நேலியு வீட்டுல போய் இந்த காரியத்தெல்லாம் நீ பேசணும், தீட்டுள்ளவன என்ன கூடாது. கொர்நேலியுக்கு தரிசனம் வருது. எதுக்கு தரிசனம்? எதுக்கு தரிசனம்? கொர்நேலியுக்கு என்ன தரிசனம் சொல்லுங்க? நீ பேதுருவை அழைக்கணும். அதான் அங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கொர்நேலியுக்கும் ஒரு தரிசனம், பேதுருவுக்கும் தரிசனம். இந்த தரிசனத்துடைய விளைவு என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. கொர்நேலியுக்கு கிடைத்த தரிசனம் பேதுருவை தன்னிடத்துக்கு கூப்பிடணும். பேதுருக்கு எடுத்த தரிசனம் பேதுரு கொர்நேலியத்துக்கு வரணும். இவன் அவங்கள கூப்பிடணும், அவன் இவங்க இடத்துல வரணும். இதுக்கு தான் தரிசனம் கிடைச்சது. அங்க வந்து சேர்ந்த உடனே அவர் எதை பத்தி பேச தெரியுமா? நேரம் இல்லைனாலும் வேகமா போறேன், நீங்க தாராளமா வாசித்து பாருங்க. அதாவது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 33, 34, 35 நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் கிறிஸ்துவானவர் எவ்விதமா இந்த பூமியில மனுஷனா வெளிப்பட்டு
நம்முடைய பாவங்களுக்காக அவர் எவ்வளவாய் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து கம்ப்ளீட்டா செய்தி அங்க அறிவிக்கப்படுது. அப்ப 2 பேருக்கும் உண்டான தரிசனம் 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டு, உண்மைதானே? ரத்தன சுருக்கமா சொல்லட்டா, வெட்ட வெளிச்சமா சொல்லட்டா, தெல்ல தெளிவா பேதுருக்கு உண்டான தரிசனம் என்ன தெரியுமா? பேதுரு கொர்நேலியோடு இணையணும். கொர்நேலிக்கு உண்டான தரிசனம் என்ன தெரியுமா? கொர்நேலியும் பேதுரோடு இணையணும். 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கணும். இதுக்கு தான் தரிசனம். எதுக்கு? இல்லை சும்மா அந்த வெட்டி கதை, சொந்த கதை, சோக கதை பேசுறதுக்கா? கொர்நேலியுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கு, 100 அதிபதியா இருந்தீங்களே, உங்க சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு தொழில் செய்றீங்க அப்படிங்கிறத சம்பாஷணை பண்றதுக்கா? அதுக்கு இல்லை. எனக்குலாம் இன்னைக்கு தரிசனம் ஆகுது. பிரதர், என் ஆண்டவர் பர்டிகுலர் எனக்கு அந்த தரிசனம் தந்தார். இருக்குதுன்னா உங்கள்கிட்ட இந்த இது நீங்க ஏதோ இந்த பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்குது, ஆண்டவர் எனக்கு தெளிவா எனக்கு காண்பித்தா. அதான் என் ஆண்டவர் அனுப்பினார். எனக்கு தரிசனம் தெளிவா காமிச்சார். என் மகன் என் மகள் அந்த கடன் பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிறதை தேவன் எனக்கு காண்பித்தா. நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், அப்படி எனக்கு காண்பித்தா. என் மகன் என் மகள் இங்க வருவாங்க, அவன் கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பார்கள், அவள் இந்த நாளில் நான் விடுவிப்பேன் என்று நீ சொல். மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவளுக்கு நீ சொல். என தெளிவான்ட்டு தரிசனமானார். எவ்வளவு பாருங்க, துணிகரம். இங்க தரிசனமானதை பாருங்க. 2 பேரையும் ஒன்னா கொண்டு வந்து பேதுருடைய பிரசங்கத்தை அவங்க கேட்கணும். அதுக்கு தான் தரிசனம். பேதுருடைய பிரசங்கம் என்ன? குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல். தாராளமா நீங்க படிச்சு பாருங்க. அவர் எவ்வளவாய் பாடுபட்டா, அவர் எவ்வளவாய் மரித்தார் பாருங்க. பாடுபட்டு மரித்தா, 3ஆம் நாள் உயிரோடு இழந்தார். இந்த வார்த்தையை கேட்க கேட்க அவள் கேட்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்தம் இறங்கிட்டாராம். இதுக்குதான் அந்த தரிசனம். பேதுருக்கு உண்டான தரிசனம், கொர்நேலிக்கு உண்டான தரிசனம். எதுக்கு தெரியுமா? இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை கேட்பதற்காக. அப்ப தேவன் தரிசனத்தை கொடுக்கிற நோக்கத்தை விளங்கிக்கிட்டீங்களா? குமாரனுடைய மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக தான். அதனால நீ வீணான தரிசனங்களை நம்பாதீங்க. நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. பொய்யானதை தரிசிச்சு ஜனங்களை வஞ்சிக்காங்களாம். பொய்ய தரிசனமாக்கி தரிசனம் தரிசனம் சொல்லி ஏமாத்துறாங்களாம். அதான் முதல் சொன்னேனே. உடனே ஒரு போன் அடிச்சிருது, அக்கா இன்னைக்கு மகா இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு எக்ஸாம் எடுத்து போறாளக்கா. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதுன்னு சொல்றேன். ஆண்டு தெளிவா தரிசனம் சொன்னாருக்கா, மகளை வந்து உயர்த்துறேன்னு சொல்றாரு. அப்புறம் அப்படியே ஜிபே நம்பரையும் குறிச்சுக்கங்க. கியூஆர் கோட் அனுப்பிட்டுமா? நான் இப்பதான் மூத்த மகா அவ சென்னையில் வேலை பார்க்கான்னு சொல்லி 1 மாசம் சம்பளத்தை யாரு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க கடவுள் போல ஒரு போன் அடிச்சிட்டீங்களே. இங்க ஆண்டவர் தெளிவா சொன்னாருக்கா, தெளிவா சொன்னார். மகள் இந்த 12th என் நாமத்தை மகிமைப்படுத்த போறான்னு தெளிவா சொல்லிட்டு காமிச்சாருக்கா அந்த தரிசனத்துல. கவர் வேணா கேட்டு வாங்கிட்டு போறான் ஐயா, 5000மோ 10,000மோ அது பிச்சை எடுத்துட்டு போயிடலாமே. அது என்ன இந்த தரிசனத்தை வச்சு பிச்சை எடுக்கிறது? கொர்நேலி வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்? ஜோம் பண்ணு, எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தாரு, அவன் வீட்டு தான் போச்சு சொன்னாரு. ஆமா ஆமா பேதுரு உங்களை அனுப்ப சொன்னாரு. ஆமா 100 அதிபதியா இருக்கீல்ல, கொஞ்சம் ஊழியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, எருசலேமில் கொஞ்சம் ஆலயம் கிட்ட நினைக்கும், ஊழியத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. எனக்குள்ள பேதுருக்குள்ள இப்படிதான் பிரியமானோர்ல. தரிசனம் எதுக்காக தெரியுமா? இந்த 2 பேருக்கும் வெளிப்படுத்தப்பட்ட தரிசனம் ஒரே காரியத்துக்கு தான், கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்த வேண்டும். குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுக்குதான் அந்த தரிசனம். அதையும் தொடர்ந்து படிக்க போறீங்களா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கொரிந்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனம், அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கி. மன்னிக்கும், அது வந்து 18வது அதிகாரம். இது 16வது அதிகாரம். மக்கெதோனியாவில் இருந்து ஒரு மனுஷன் வர்றான். சொப்பனத்துல பாருங்க, சொப்பனம் இல்ல தரிசனத்துல. அதாவது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல மக்கெதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்து இவனுடைய தரிசனத்தை வந்து பேசுறான். என்ன தெரியுமா? நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றான். சொன்னானா இல்லையா? என்ன உதவி? இவங்க அங்க போய் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். மக்கெதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்து, பவுலே நீர் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன உதவின்னு சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். என்ன உதவி? கடன், லோனு அல்லது வீடு கட்ட முடியாம இருந்து வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உதவி செய்ய, பவுலே எங்க வீட்டில் ஒரு கூடாரம் போட்டு தரணும், எங்களுக்கு கூடாரம் போட்டு, அதுக்கா இல்லை. இந்த தரிசனத்துல காண்பிக்கப்படுற உதவி.
இன்னைக்கும் நடக்கு. சபைக்கு முன்னால நின்றுட்டு போதக பிதாக்கள் எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தார். நானும் மனைவியும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் தரிசனம் தந்தார். இது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே இவ்வளவு ஒரு 8 சென்ட்லையும் நீங்க கட்ட சொல்றீங்களே ஆண்டவரே, இது எப்படி நான் கட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 8 சென்ட்லையுமே கொஞ்சம் கூட விட்டுறாத, ஃபுல்லா நீ கட்டிரு, இடைவெளி விடாத, நீ 8 சென்ட்லையும் கட்டுன்னு சொல்லிட்டீங்க. நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் நான் எப்படி ஆண்டவர் தேவை சந்திப்பீங்கன்னு கேட்கேன் சபையாருக்கு முன்னால வச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தந்திருக்கிற சபையார் மூலமாவே சந்திப்பேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தா ஆண்டவர் உங்களை தான் காமிச்சார், நீங்க உதவி செய்யுங்க, ஏன்னா இது கட்டி எழுப்பதுக்கு ஆண்டவர் உங்களை தான் ஆண்டு பயன்படுத்துன்னு சொன்னார். ஏன்னா இதுல உடன்படுற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில், எல்லாம் குடும்பமா கிடையாது, தனிப்பட்ட முறையில் நான் உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் தரிசனங்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு வந்து உதவி செய்ய கேட்கான் தெரியுமா? தரிசனத்தை பார்த்தீங்களா, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறான். என்ன உதவின்னு பார்த்தா கிறிஸ்துவ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் உதவி. கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் அந்த உதவி. அந்த உதவியை தாங்க பார்க்கிறோம். அதுக்கடுத்து 18வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 18:9 கவனிக்கும் போது அங்கேயும் ஒரு தரிசனம் வருது. பவுலுக்கு ராத்திரியிலே கர்த்தர் தரிசனம் மாறாரா இல்லையா? அது 9ஆம் வசனமா? 18:9 வாசிக்கும். தரிசனமா என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றாரு, தீங்கு செய்ய முடியும் ஒருவனும் மேல கைப்படுவதில்லை, அவன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொல்லி சொன்னார். தரிசனம் எதுக்காக தெரியுமா? கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய செய்தி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி மூலமா கொரிந்தில இன்னும் அநேக ஜனங்கள் எனக்கண்டு எழும்ப வேண்டுமே, இன்னும் அநேக ஜனங்கள் எனக்காக எழும்ப வேண்டுமே, கொரிந்து சபையை எப்படியாவது வரணும்னு சொல்லி. அதனால அப்போஸ்தலன் பவுலுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுத்திட்டார்ல. அதனாலதான் இந்த சபையை குறித்து ஒரு பெரிய ஒரு கரிசனம் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பப்போ இவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு 18ஆம் வசனத்துல, செல்வியை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்குன்னு சொல்லி சொன்னா. அது 1 அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல வந்து அங்கேயும் தான் சொல்றாரு. அப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் தெரியுமா? இந்த தரிசனம் பண்ற காரியம் இதெல்லாம், தரிசனம் பண்ற வேலை இதுதான். இன்னும் அநேக ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்குள்ள சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவத்தான் நான் அறிய விரும்புறேன், தேடுறேன், வேற எதுவும் வேண்டாம். என் ஆண்டு தரிசனம் கொடுத்து இன்னும் நீ ஊழியம் செய்ய சொன்ன 9ஆம் வசனத்துல பேசுற உடனே 10ஆம் வசனத்துல பாக்குறோம் 1.5 வருஷம் 1 வருஷமா 6 மாசமா அங்க தங்கிட்டாங்க. தேவன் பேசின உடனே தங்கிட்டாங்களா இல்லையா? 1.5 வருஷம் அப்படியே உட்காந்துட்டாங்க. புரியுதா? 1.5 வருஷமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அழகா அறிவிச்சாங்க. அப்ப ஆண்டு தரிசனத்துல பேசனுடைய முகாந்திரம் எதுக்கு தெரியுமா? கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பதற்காக. அவங்களுக்கு புரியுதா? அவர் தரிசனத்துல காண்பிக்கிற காரியங்கள் எல்லாமே புது உடன்படிக்கையின் சபையை குறித்தே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே கேட்கிற தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே தரிசனம் எல்லாம் நான் பார்க்கிறேன், வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தரிசனங்களிலும் புது உடன்படிக்கையின் சபை வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேலுக்கு உண்டான தரிசனம் உங்களுக்கு தெரியும், ஏசாயாவுக்கு உண்டான தரிசனம், எசேக்கியேலுக்கு உண்டான தரிசனம், ஆமோஸுக்கு உண்டான தரிசனம், எரேமியாவுக்கு உண்டான தரிசனம். இப்படி தரிசனம் கண்ட மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க, குமாரனுடைய வருகையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்க வேண்டிய உயர்தரமான சத்தியங்களை அவர்கள் காண்பித்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நாம் ஜெபம் பண்ணுவோமா? தரிசனம், வேதாகமத்தில் உள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபை. நான் இடையிடையாக போது ஏதோ போதக பிதாக்கள் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய விளையாட்டுத்தனங்களை நான் சொன்னது குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இக்காலத்தினுடைய இழிவு அதுதான். அநேகர தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் சொல்லி அநேக விசுவாச பிள்ளைகளை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில்
நம்மை ஆராய்ந்து பார்த்தவர்களாய் தரிசனம் எல்லாம் ஒரே செய்திய எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபை எப்படி உருவாகும், புது உடன்படிக்கையின் சபை எப்படிப்பட்ட சாயலை பெற்றிருக்க வேண்டும், புது உடன்படிக்கையின் சபையை தேவன் எவ்வாறு எழுப்புகிறார், புது உடன்படிக்கையின் சபை எவ்வாறு காணப்பட வேண்டும், புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தர் யார், புது உடன்படிக்கையின் சபை எவ்வாறு தோன்றப்படுகிறது, புது உடன்படிக்கையின் சபையை தேவன் எப்படி எவ்விதமாய் உருவாக்குகிறார், புது உடன்படிக்கையின் சபை ஜெயங்கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். எல்லாம் தரிசனங்களிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்த்தறிய தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒரு காலம் வீணான தரிசனங்கள் சொப்பனங்கள் என்று சொல்லி புது உடன்படிக்கையின் சபைக்கு அந்நியமாய் காணப்படக்கூடிய எல்லா புரட்டு உபதேசங்களையும் அந்நிய போதனைகளையும் தப்பறையான உபதேசங்களையும் நாங்கள் வெறுத்து தள்ளிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தரிசனங்களிலே புது உடன்படிக்கையின் சபையின் மேன்மை எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை தரிசனங்கள் எல்லாவற்றிலும் காண்பிக்கிறீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தரிசனம் இப்படிப்பட்ட தரிசனங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆபிரகாம் கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, ஈசாக்கு கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, யாக்கோபு கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, மோசே கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கண்ட தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபை, சீசர்கள் கண்ட தரிசனங்களில் புது உடன்படிக்கையின் சபை, சகரியா கண்ட யோவான் சானகரின் தகப்பனாகிய சகரியா கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, மருதமலையில் சீசர்கள் கண்ட தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எம்மாவு சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தில் புது உடன்படிக்கையின் சபை, இன்னும் அந்த 11 பேர் மற்றுமுள்ள 11 சீஷர்கள், அதுக்கு அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னும் 500 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள், அவளுக்கு தரிசனமானது எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவின் பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய சாயல் காண்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கொண்டாலும் தரிசனம் காண்பிக்கப்படுற இடத்துல எல்லா இடத்திலேயும் புது உடன்படிக்கையின் சபையின் தோட்டத்தை காண்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க. இதனால் எங்களோடு கூட இடைப்பட்டு தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சத்தியங்களிலே உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை பலன் தாங்க. எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க. மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை தகுதிப்படுத்தி விலையேறப்பட்ட சத்தியங்களினாலே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.